ஸ்டார்டிங் சீனில் ஒரு பையன் ஒரு பேஸ்மெண்ட்டில், அதாவது கார்லாம் பார்க்கிங் பண்ணுவாங்கள்ல, பேஸ்மெண்ட் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல ஓடி வர்றான். எதையோ பார்த்து பயந்து ஓடி வந்து ஒரு தூணுக்கு பின்னாடி ஒளிஞ்சு நிற்கிறான். இவன் யாரை பார்த்து பயந்து வர்றான்னு தெரியலை. அப்போ அந்த தூணுக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்றுக்கிட்டு யாராவது வர்றாங்களான்னு எட்டி பார்க்குறான். அப்போ அங்கே ஒரு எல்லோ ஹூடி போட்டவன் விசில் அடிச்சுக்கிட்டே நடந்து வர்றான். இவனுக்கு அந்த விசில் சத்தம் கேட்குது. இவனும் எட்டி பார்க்குறான். அவன் அந்த தூணுக்கு பின்னாடி தான் நிற்கிறான். இவனும் பயந்து போய் தூணுக்கு இந்த புறம் நிற்கிறான். அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சவுண்டு கேட்கல. இவனும் எட்டி பார்க்குறான். அந்த எல்லோ ஹூடி போட்டவன் அங்கே இல்லை. இவனும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறான். அப்போ அவன் காலுக்கு கீழே ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. இவனும் காலுக்கு கீழே பார்க்குறான். காலுக்கு கீழே ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. அதை பார்த்து கதறான். அப்போ தான் அந்த பேஸ்மெண்ட்டுக்கு ஒரு பொண்ணு லிஃப்ட்லேருந்து இறங்கி வர்றான். இவனுக்கும் அதே சவுண்டு கேட்குது. இவனும் என்ன சவுண்டுன்னு பார்க்குறான். அப்போது ஃபோனில் பாய் ஃப்ரெண்ட் கேட்குறான், என்ன சவுண்டுன்னு. இல்லை, யாரோ கத்துற மாதிரி சவுண்டு கேட்குதுன்னு சொல்கிறான். உடனே அவன் பாய் ஃப்ரெண்டும், நீ இப்போ எங்கே இருக்கேன்னு கேட்குறான். நான் பேஸ்மெண்ட்டில், அதாவது கார் பார்க்கிங்கில் இருக்கேன்னு சொல்கிறான். உடனே அவனும், அதான் பேஸ்மெண்ட்டில் உள்ள பார்க்கிங்கா, அங்கே இதுக்கு போனேன். அங்கே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய வெள்ளம் வந்துச்சு. அந்த வெள்ளத்தில் ஒருத்தன் முங்கி இறந்துட்டான். அவனோட ஆவி அங்கே தான் நிற்கிது. ஒன்ஸ் அவன் உன்னை பார்த்துட்டான்னா நீ அங்கேருந்து தப்பிக்க முடியாது. இப்போ எதையுமே பார்க்காம அவன் காரை எடுத்துகிட்டு அங்கேருந்து வந்துடுதுன்னு சொல்கிறான். இவளும் சரின்னு சொல்லிட்டு போக பார்க்குறா. அப்போ அவளுக்கு ஒரு விசில் சவுண்டு கேட்குது. இவனும் பயந்து சுற்றி முற்றி பார்க்குறா. அப்போ ஒரு தூண் பக்கத்துலேருந்து தண்ணியாக வருது. இவனும் அது என்ன தண்ணின்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த தூணுக்கு பின்னாடிருந்து ஒரு எல்லோ ஹூடி போட்டவன் நடந்து வர்றான். அதாவது ஃபஸ்ட்டு சீனில் வந்தானே அதே எல்லோ ஹூடி தான். அவனும் மெதுவாக இவளை நோக்கி நடந்து வர்றான். அவன் வர்ற இடம்லாம் தண்ணியாக இருக்குது. அவன் உடம்பு ஃபுல்லாக தண்ணியாக சுட்டுது. இவனும் பயந்து போய் அவள் காரை எடுத்துகிட்டு போகலான்னு எடுக்கிறா. அவசரத்தில் காரை எடுக்க முடியல. பயந்து போய் அவனை பார்த்துக்கிட்டே காரை திறக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கா. கடைசியில் எப்படியோ காரை திறந்துடுறா. காரை திறந்துட்டு உள்ளே ஏறலான்னு பார்க்குறா. அப்போ அங்கே யாருமே இல்லை. கீழே உள்ள தண்ணியும் காணோம். அதாவது அவன் நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது தண்ணியாக இருந்துச்சு. அந்த இடம் ஃபுல்லாக தண்ணியே இல்லை. இவனும் என்ன நடந்துச்சு தெரியாமல் புரியாமல் நிற்கிறா. அப்போ அவளுக்கு காலு கீழே ஏதோ சவுண்டு கேட்குது. இவனும் காலு கீழே பார்க்குறா. காலு கீழே ஃபுல்லாக தண்ணி. இவனும் பயந்து போய் காரில் ஏறுறான்னு நிற்கிறா. அந்த தண்ணிக்குள்ளே அப்படியே முங்கிடுறா. அதாவது ஃபஸ்ட்டு சீனில் அவன் பார்த்து கதறினான்ல, அவன் காலு கீழே தண்ணியை ஒரு பையன், அது அவன் பார்த்து பதறினோன்னே முங்கி செத்துட்டான். அதே மாதிரி தான் இவனும் அந்த தண்ணிக்குள்ளே முங்கி செத்துட்டான். அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இந்த பேஸ்மெண்ட்டில் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய வெள்ளம் வந்துச்சு. அந்த வெள்ளத்தில் ஒரு பையன் முங்கி இறந்துட்டான். அவன் இறக்கும்போது எல்லோ ஹூடி தான் போட்டிருந்தான். இப்போ அந்த பேஸ்மெண்ட்டில் அவனோட ஆவி நிற்கிது. இந்த பேஸ்மெண்ட்டுக்கு வர்றவங்க உடனே அவங்க காரை எடுத்துகிட்டு போயிடணும். இல்லாட்டி அவங்க லக்கில் அவன்கிட்டருந்து தப்பிச்சு போயிடலாம். இல்லாட்டி ஒன்ஸ் அவங்கள இவன் பார்த்துட்டான்னா அவங்க என்ன பண்ணாலும் தப்பிக்க முடியாது. அதே மாதிரி தான் இப்போ 2 பேர் இருந்துட்டாங்க. ஸ்டார்டிங் சீனில் ஒரு பையன், இப்போ ஒரு பொண்ணு. அப்படி இந்த படத்தை முடிக்கிறாங்க.